ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன லக்னக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிருகுநந்தி நாடி பிரகாரம் தான் பார்ப்போம். அண்ட் அது பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷனோட ரிசல்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பிருகுநந்தி நாடி பிரகாரம் லக்னத்தை வச்சு தான் பார்ப்போம், ராசி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன லக்னம் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எங்கே எல்லாம் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். அண்ட் அதே மாதிரி உங்கள் பெற்றோர், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட நீங்கள் யார்ட்ட வேணாலும் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மீன லக்னமாக இல்லைனாலும் மற்ற லக்னத்துக்கும் நாங்கள் பேசியிருக்கோம். அதை நம்ம சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு மேலே தாமதம் பண்ணாமல் மீன லக்னத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி உங்களுக்கு ராகு 12ஆம் வீடு, அதாவது கும்பத்துலேயும் கேது வந்து 6ஆம் வீடு சிம்மத்துலேயும் போகுது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்னாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ராகு வந்து 12ஆம் வீட்டில் போகிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே அதை ஈஸியாக நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா ப்ரொக்ராஸ்டினேஷனாக உங்களுடைய குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தள்ளி போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த வாட்டி நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திங்கனாலும் அது ஒரு தவறுதலான ஆக்ஷனாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊர் மாற்றுறதோ இல்லை இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவதுக்கோ சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் இடம், நீங்கள் பெட்டு தூங்குற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். இவ்வளோ நாள் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி அதுலேயும் சேஞ்சஸ் இருக்கும். கேது 6ஆம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கும் உங்கள் எனிமீஸுக்கும், அதாவது உங்களுக்கு ஏதாவது பகை வழக்குகள் இருக்குன்னா அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாள் கோர்ட் கேஸ் வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, மூவே ஆக மாட்டேங்குது, அது உங்களுக்கு கடகடன் மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க, அந்த கடன் கட்டுறதுக்கோ இல்லை அந்த கடன் வந்து இன்னும் வேகமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து திறக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு பீரியட் வந்து நன்றாக தான் இருக்கும். இந்த ராகுவும் கேதுவும் 6-12 போகிறதுனால ஏற்கனவே நெகட்டிவ் ஹவுசஸில் நெகட்டிவ் பிளானட்ஸ் போகும்போது நமக்கு என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரலான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி மீன லக்னக்காரர்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்கும். ஸோ இது எல்லா மீன லக்னக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன லக்னக்காரர்களுக்கும் ஜாதகத்தில் மற்ற கட்ட அமைப்புகள்லாம் வேறு மாதிரி இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுடைய மீன லக்னத்திற்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே நாங்கள் உங்களுடைய கம்ஃபர்டபுள்ஸ்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கோம். நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்த்து எப்படி இருக்குன்றதை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இதுக்கு மேலே தாமதம் பண்ணாதீங்க, உங்கள் 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுடன் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.